ஆங்கில புத்தாண்டையொட்டி சென்னை வடபழனி முருகன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ளனர். அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம். லட்சுமணன், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. கண்டிப்பாக பார்த்தோம் என்றால் 2024ஆம் ஆண்டு முடிந்து 2025ஆம் ஆண்டு புதிய வருடப்பிறப்பை முன்னிட்டு சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் ஏராளமான மக்கள் அதிகாலை முதலே சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக சென்னை வடபழனி முருகன் கோவிலில் எப்பொழுதுமே கூட்ட நெரிசலாக காணப்படும். அந்த வகையில் இன்று சிறப்பான நாள், அதாவது இந்த புத்தாண்டை முன்னிட்டு சென்னை மட்டும் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பொதுமக்கள் தற்போது அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் நின்று தற்போது சாமி தரிசனமானது செய்யப்பட்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த வடபழனி முருகன் கோவில் பார்த்தோம் என்றால் இந்த சிறப்பு பூஜைகளானது தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்று காலை 4 மணி அளவில் நடை திறக்கப்பட்டு முதல் அபிஷேகமாக இந்த வெள்ளி அபிஷேகமானது நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக இந்த மதியம் 12 மணி வரை இந்த வெள்ளி அபிஷேகமும், பிறகு அதற்கு 1 மணியிலிருந்து தங்க கவச அபிஷேகமும் நடைபெற உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த தங்க கவசம் அபிஷேகமானது 1 மணிக்கு தொடங்கி மாலை 4 மணி அளவில் நடைபெற உள்ளது. அதற்கு பிறகு மாலை 5 மணியிலிருந்து சந்திராபிஷேகம் என பல்வேறு பூஜைகளும் இன்று முருகனுக்காக செலுத்தப்பட இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது பார்த்தோம் என்றால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோயில் முழுவதுமே பொதுமக்கள் கூட்டமானது அதிகாலை முதலே காணப்பட்டு தான் வருகிறது. இந்த பொதுமக்கள் நம்மிடம் இருக்காங்க. இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது திருத்தி நாம் கேட்கலாம். ஆனால் வணக்கம், இப்போ நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கீங்க? இப்போ பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குது. வடபழனி அதிகாலையில் வந்திருக்கேன் நான். முருகன் எந்த வருஷம் மேலே இந்த வருஷம் நல்ல பாதுகாப்பு செய்கிறாங்க. 60 வயசு சீனியர் சிட்டிசன்லேருந்து குழந்தை 1 வயசுக்கு வந்து நல்லபடியாக வச்சுருக்காங்க. சென்னையிலேருந்து அத்தனை பேர் வந்திருக்காங்க. முருகர் நல்ல தரிசனம் எங்களுக்கு ரொம்ப எங்கேயுமே இல்லாத இந்த தரிசனம் நல்ல தரிசனம் முருகர். இப்போ அந்த புத்தாண்டு பண்டிகை முன்னிட்டு எவ்வளோ கோயில் இருக்குது, அங்கெல்லாம் போலையா? நம்ம வடபழனிக்கு வரக்கு என்ன காரணம்? இது வடபழனி ஒரு முருகர் சிறப்பு வாய்ந்தது. 6 படியில் இது ஒரு சிறப்பு வாய்ந்த முருகர் தான் இது வடபழனி. இதை உள்ள மண்ணு மெரிச்சாவே போதும், எல்லாமே நல்லதே நடக்கும். முருகர் அவ்வளோ பவர்ஃபுல் முருகர். நல்ல சந்தோஷம். முருகர் பார்த்தது உலகமே எல்லாமே நல்லா இருக்கணும், நூல் எல்லாமே வரணும். தேங்க்யூ, ரொம்ப நன்றிண்ணே. பொதுமக்களின் கருத்தாக பார்த்தால் இந்த முருகப்பெருமானின் அலங்காரமானது மிகவும் சிறப்பான முறையில் தற்போது காட்சியளித்து வருவதாகவும் பொதுமக்கள் கருத்தாக இருக்கிறது. குறிப்பாக இன்று ஏராளமான பொதுமக்கள் வருவார்கள் என்ற எதிர்பார்ப்புடனே கடந்த 1 வாரங்களாகவே இந்த முருகர் கோவிலில் பல்வேறு முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வந்தது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இன்று அதிகாலை முதலே அதிகாலை 4 மணி அளவில் இந்த நடை திறக்கப்பட்ட நிலையில் காலை முதலே பொதுமக்கள் 2 கிலோமீட்டர் அளவிற்கு சாமி தரிசனம் லைனில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் சிறப்பு ஏற்பாடுகள் என்னவென்று பார்த்தால் குறிப்பாக இந்த பொதுமக்கள் செல்வதற்கு ஒரு வழியும், இந்த இளைஞர்கள் மற்றும் வயதானவர்கள் செல்வதற்கு ஒரு வழியும், 60 வயதிற்கு மேற்பட்ட செல்பவர்களுக்கு ஒரு வழி என 3 பிரத்யேக வழியானது தற்போது இந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கர்ப்பிணி பெண்கள் மற்றும் இந்த குழந்தை தாய்மார்கள் செல்வதற்கான சிறப்பு ஏற்பாடுகளும் தற்போது இந்த முருகன் கோவிலில் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தாலே தெரியும் எந்த அளவிற்கு பொதுமக்கள் தற்போது உற்சாகமாக சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் என்பதும் நம்முடைய ஒளிப்பதிவாளர் தொடர்ந்து காண்பித்து வருகிறார். அதன் தொடர்ச்சியாக இங்கே பல்வேறு தீவிர நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த இரும்பு பேரிகார்டுகள் வைத்து கோவில் முழுவதுக்குமே சிறப்பான முறையில் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு கோவில் முழுவதுமே பல்வேறு மலர்களால் அலங்கரிப்பானது தீவிரமான முறையில் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது மட்டுமல்லாமல் இந்த காலை முதலே பொதுமக்கள் குடும்பங்களோடு சாமி தரிசனம் செய்தும் அரோஹரா என்ற கோஷங்களோடு தற்போது சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை தேவையான இந்த குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி போன்ற பல்வேறு வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் குறிப்பாக இந்த உள்ளே வழிவதற்கு, அதாவது கோவில் உள்ளே செல்வதற்கு நுழைவாயிலும் வழியாக வந்து தெற்கு இந்த கோபுரம் வாசல் வழியாக வெளியே செல்வதற்கான ஏற்பாடுகளும் தற்போது தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது. அதற்கேற்றவாறு சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தற்போது 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு எந்தவித அசம்பாவிதங்களும் நடைபெறாத அளவிற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளான மிகவும் தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக ஒரு பகுதி இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் அன்னதானம் என்பது தினந்தோறும் வழங்கப்படுவது வழக்கம். அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இந்த புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு காலை மற்றும் மாலை மதியம் என 3 வேளை அன்னதானம் நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் பொறுத்தவரையுமே நீண்ட வரிசையில், அதாவது நுழைவு வாயிலில் இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி அளவுக்கு இந்த நெடுஞ்சாலை, அதாவது இந்த வடபழனி நெடுஞ்சாலை அளவிற்கு பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று பிறகு அந்த சாமி தரிசனமானது செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த சிறப்பு தரிசனம் பொறுத்தவரையுமே 50 ரூபாய் சிறப்பு தரிசனம், 100 ரூபாய் சிறப்பு தரிசனம், மேலும் பொது தரிசனம் என 3 வழியில் பொதுமக்கள்
பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் தொடர்ச்சியாக தான் இந்த வருடம் பொறுத்தவரையுமே இந்த வடபழனி முருகன் கோவிலுக்கு வந்தால் சிறப்பான ஆண்டாக அமையும் என்ற பொதுமக்கள் நம்பிக்கையோடு தற்போது இந்த கோவில் சிறப்பு அலங்காரத்துடன் தற்போது காட்சியளித்து வரும் முருகனை தினந்தோறும் சந்திக்கக்கூடிய வழக்கம் என்றால் இன்று புத்தாண்டு முன்னிட்டு இந்த முருகனை சந்தித்தால் இந்த ஆண்டு சிறப்பான முறையில் நடைபெறும் எனவும் பொதுமக்கள் கருத்தாக இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்.